இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோம். அதுக்கு ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, முள்ளங்கி எல்லாத்தையும் வச்சுக்கணும். இப்போ முள்ளங்கியை கட் பண்ணி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அலம்பிட்டு 2 பூண்டை பொடி பொடியாக வெட்டிக்கோங்க. அது 2 போதும், அதுக்கு மேலே போட வேண்டாம். அப்புறம் பூண்டு வாசனை வந்துடும், முள்ளங்கி வாசனை வராது. அதுக்காக சும்மா ஒரு 2 தான் அந்த வாசனையை தூக்கி கொடுக்கும். அப்புறம் பெரிய வெங்காயம், அதையும் கொஞ்சம் நீளமாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் இருக்கிறது தெரியும் குழம்புல. இது நான் ஒரு 2 பேருக்கு பண்ணுறேன், அதனால் கொஞ்சமாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ முள்ளங்கி வெங்காயம்லாம் எவ்வளோ பேருக்கு பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? வெட்டிட்டு பெருசாக வெட்டணும். எப்போவுமே தக்காளிலையும் சரி வெங்காயத்துலேயும் சரி இந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா அது போய் வாயில் மாட்டும். தக்காளிலையும் இந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். நீளமாக வெட்டிக்கணும். இதனால் குழம்புல நல்ல வெங்காயம் இருக்கிறது தெரியும். கொஞ்சமாக வெங்காயம் போட்டால் கூட பாருங்க, இதை எடுத்துடலாம். அது இதாக இருக்கும். இந்த மாதிரி தான் தக்காளி. தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எடுத்துருங்க. நான் பச்சை மிளகாவுக்கு பதிலாக காஞ்ச மிளகா போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லியை நல்லா அலசிட்டு போடுங்க, மண் நிறையா இருக்கும். போட்டுட்டு இப்போ கடுகு தாளித்து இதெல்லாம் வதக்க வேண்டியதுதான். இப்போ அடுப்பை மூட்டுங்க. அடுப்பை மூட்டி நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு போட்டு கடுகு ஃபுல்லாக வெடிக்கணும். வெடிக்கிற சவுண்டு அடங்கினா தான் போடணும், இல்லைன்னா வாயில் கடுகு மாட்டும், பச்சை கடுகாக மாட்டும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகா, பையனா பச்சை மிளகா போட்டுக்கலாம். கடுகு ஃபுல்லாக வெடிச்சிச்சு. இதில் வெந்தயம், கருவேப்பிலை, மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் போடுவோம். போட்டதுக்கப்புறம் பூண்டு, 2 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம். இந்த 2 பேருக்குனால கொஞ்சமாக தான் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அந்த மாதிரி பண்ணுறேன். நல்லா இது கோல்டன் ப்ரௌன் கலராக வெங்காயம் வரணும். இந்த டயத்தில் புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. துவரம் பருப்பை மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ள இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இதில் இத்தனை முள்ளங்கி, தக்காளி,
எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா வத்தல் இல்லைன்னா பச்சை மிளகா வத்தல் போட்டு, வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஒரே ஒரு பூண்டு, 2 பூண்டு போட்டு, முள்ளங்கி, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். பச்சையாகவும் போடலாம், நான் வதக்கிட்டு போட்டால் அந்த ஒரு டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இந்த டயத்தில் பருப்பை வேக வச்சு வச்சுக்கணும். துவரம் பருப்பை புளியை கரைச்சி வச்சுக்கணும். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு மட்டும் எப்போவுமே அரை உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வேணுன்னா டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இதில் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை விடுங்க. சின்ன எலுமிச்சம்பழம், 2 பேருக்கு சின்னதாக எலுமிச்சம்பழம் சைஸ் போடும். நல்ல புளி வாசனை போகணும். இந்த காய், முள்ளங்கி, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும், வேகணும். வெந்து நல்லா வந்ததுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. இப்போ இதை நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா முள்ளங்கிலாம் வேகட்டும். இப்போ பாருங்கள், முள்ளங்கி வெந்துருச்சான்னு பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா அமுங்குது பாருங்கள், சுடுது. நல்லா பாருங்கள், நல்லா ஓட்டை போட்டு போதா, நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் இதில் வேக வச்சுருக்கிற அந்த பருப்பை தூக்கி போடுங்க. கெட்டி ஆகிடும். இப்போ நல்ல முள்ளங்கி சாம்பார் வாசனை வருது, நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ கொதிச்சதுக்கப்புறம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஃப்ளேவருக்காக சும்மா ஒரே 1 ஸ்பூன் நெய், அது சர்வ் பண்ணும்போது விட்டிங்கன்னா ரொம்ப நல்ல இதாக இருக்கும். மேலே போட்டுட்டு ஆஞ்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை அப்படியே மேலே தூங்க. கொத்தமல்லி தழையை மட்டும் எப்போவுமே அலசிட்டு போடுங்க. ஏன்னா நிறைய மண் கண்டிப்பாக இருக்கும். பாருங்கள், முள்ளங்கி சாம்பார் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கொத்தமல்லி, முள்ளங்கி, தக்காளி எல்லாம் சேர்ந்து ரொம்ப வாசனை அப்படியே தூக்குது. கேமராவில் தெரியல, பட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. திரும்ப டெய்லி பண்ணுங்கன்னே சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.